அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவில் நீதி கதைகள் தொகுப்பிலிருந்து இரக்கமில்லாதவன் இதயமே இல்லாதவன் என்ற தலைப்பிலான கதையை பற்றி பார்க்கலாம். கொடுப்பவர் மேலூர், கொடுக்காதவர் கீழோர் ஆவர். கீழோரின் வரிசையில் விளங்கி வந்தவர்தான் பண்ணையார் பரமசிவம். ஒரு நாள் அவரின் பெரிய வீட்டின் முன்னே நின்ற பிச்சைக்காரன் ஒருவன் ஐயா, அம்மா என்று குரல் கொடுத்தான். பிச்சைக்காரனின் குரல் கேட்டவுடன் லோல் லோல் என்று குரைத்து கொண்டே நாய் முன்னே வர பரமசிவம் பின்னே வந்தார். பிச்சைக்காரனின் அலங்கோலத்தைக் கண்டு எரிச்சல் கொண்டவர், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஐயா, பசியாய் இருக்குது, சோறு இருந்தா போடுங்க, உங்களுக்கு தர்மம் ஆகட்டும். தர்மமாவது கர்மமாவது, சோறெல்லாம் இல்லை என்றார். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஏதாவது போடுங்க ஐயா என்று மீண்டும் கெஞ்சினான். பிச்சைக்காரனை மறுபடியும் பார்த்த பரமசிவம் அவன் கையில இருந்த தூக்குச்சட்டியை பார்த்தார். தூக்குச்சட்டியில என்ன வச்சிருக்கே? சோறுயா, அதை சாப்பிட வேண்டியதுதானே? காலை வேளைக்கு சாப்பிட்டுக்கிறேன்யா, அப்புறம் எதுக்கு சோறு கேக்குற? மத்தியானத்திற்கு. ஏண்டா, நாட்டிலே அவனவன் ஒருவேளை சோத்துக்கே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்ட கேட்டிருக்கு உனக்கு 2 நேரம் சோறு வேணுமா? அப்படின்னா மத்தியானம் வந்து பிச்சை கேட்க வேண்டியதுதானே? காலையிலே ஏண்டா பிச்சை கேட்டு வந்திருக்க? ஐயா, சிக்கன் குனியா காய்ச்சலினாலே கை காலெல்லாம் வீங்கி மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறதுனாலே சரிவர நடக்க முடியல. அதனால்தான் 2 நேர சோத்தை ஒன்னா வாங்கிட்டு போய் சாப்பிடலாம்னு தான் கேட்கிறேன். நீ கேக்குற மாதிரி சோறெல்லாம் இல்லை. சோறு இல்லாட்டி இட்லி தோசை இருந்தா போடுங்கய்யா. அதுவும் இல்லை. சில்லறை இருந்தா கொடுங்க, டீயாவது கடையில வாங்கி குடிச்சிட்டு போறேன். சில்லறை காசும் இல்லை. குடிக்க தண்ணியாவது கொடுங்க, தண்ணீர் பஞ்சத்துல அதுவும் இல்லை. மாசி மாசமா இருக்கிறதுனாலே குளிரும், ஏதாவது பழைய போர்வை இருந்தா கொடுங்க ஐயா. போர்வையும் இல்ல. அப்படி என்றால் உங்ககிட்ட என்னதான் இருக்குது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னடா இஸ்கூட்டரு, வேறொன்றும் இல்லை ஐயா. ஒண்ணுமே இல்லாத உங்க நிலைமை நினைச்சேன், ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னடா எடக்கா பண்ற? எடக்கு பண்ணலையா? பெரிய வீட்டில இருக்கிற உன்கிட்ட இல்லாத சோறு சில்லறை காசு என்கிட்ட இருக்கு. இந்த சில்லறை காசு வாங்கிட்டு டீ கடையில டீயாவது குடிச்சிட்டு வாங்க என்று பிச்சைக்காரன் கூறியதுதான். ஏண்டா பிச்சைக்கார நாயே, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்ட கதை போல உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனாலே கேவலமா நினைச்சியா? பிச்சைக்கார பயனி, எனக்கே பிச்சை போட வந்துட்டியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு என்று ஆவேசமாக கத்தியவரை நாயை ஏவி விட்டார். சிக்கன் குனியா காய்ச்சலினால் கை கால்கள் வீங்கியிருந்த பிச்சைக்காரனால் ஓட முடியாத நிலை. அதனை பயன்படுத்திய நாய் அவனை கடித்து குதறி வீங்கியிருந்த கால்களை ரணகாயங்களை விட்டு சென்றது. பிச்சைக்காரன் ஈனக்குரலில் முணங்கிக் கொண்டே எழுந்து நடக்க முடியாமல் படுத்து விட்டான். இதனிலிருந்து கிடைக்கும் நீதியானது, எல்லாம் இருந்தும் எதுவும் பிறருக்கு கொடுக்காது இரக்கமின்றி இருப்பவன் பிச்சைக்காரனை விட கேவலமானவன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.